இந்த வீடியோல பேபீஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தோசாஸ் பார்க்கலாம். இந்த தோசையெல்லாம் நீங்க 9 மந்த்ஸ்லேருந்தே குடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கும் மேல பெரிய குழந்தைங்க தனியா காய் சாப்பிட மாட்டாங்கன்னா, தோசையோட சேர்த்து குடுக்கலாம். 1/2 கேரட் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி, ஸ்டீம் பண்ணிக்கிட்டு, கூடவே 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சமா மிளகு, ஜீரகம்னு எடுத்துக்கிட்டு, இத மிக்ஸில அடைச்சிட்டா கேரட் தோசை ரெடி. இது கூடவே நான் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கேரட் இல்லாம கார்ன் மட்டும் மீதி இன்கிரீடியன்ட்ஸோட சேர்த்து கார்ன் தோசையா கூட ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் மீதி அந்த பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகத்தெல்லாம் ஆட் பண்ணிட்டு, வெஜிடபிள் நீங்க என்ன வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சொரக்காய், சௌ எல்லாத்தையுமே லைட்டா ஸ்டீம் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி ஊத்தாதீங்க. கொரப்பா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம இட்லி மாவு பேட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த தோசை வந்து ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இல்லை இதையே நம்ம தண்ணி ஆக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வராது, தோசை ஒரு மாதிரி பிஞ்ச மாதிரி வரும். அதனால நான் இது கூட எவ்வளோ தோசை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறேன். அண்ட் மில்லட் தோசை பேட்டர் நம்ம ஆல்ரெடி வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருந்தோன்னா அதை இது கூட ஆட் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும் வெஜிடபிள்ஸோட சேர்த்து குக் பண்ணுறப்போ. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, கிட்டத்தட்ட 10 மாதமே ஆயிடுச்சு குழந்தைக்கு, இன்னும் நீங்கள் தனியாக தான் சமைக்கிறீங்களா? நாங்கள்லாம் தனியாலாம் சமைக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைக்கு. இட்லினா இட்லி, தோசைனா தோசை, சப்பாத்தினா சப்பாத்தி, பூரினா பூரி, நான் பச்சு வச்சுருவேன், என் குழந்தை பாட்டுக்கு சாப்பிட்ருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே, தட் இஸ் ஃபைன். என்னைக்காவது அப்படியும் கொடுக்கலாம். பட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, எல்லாமே கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டு மீலாக நியூட்ரிஷியஸாக கொடுக்கறது இந்த டைமில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி இட்லி, தோசை நமக்கே 3வது நாள் சலிச்சிரும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இப்படியே நம்ம சாப்பிட்றதே குடுத்துட்டு, 4வது நாள் அந்த குழந்தை சாப்பிடலன்றப்போ, என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த குழந்தைங்களுக்கும் வெரைட்டி தேவை. ஒரே மாதிரி இட்லி, தோசைன்னு கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பேபீஸ் வச்சிருக்கிற ஃபேமிலியே 2 கேட்டகரியில பிரிச்சிரலாம். ஒண்ணு, அதெல்லாம் நங்கு பாத்துக்குள்ள குடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. எல்லாத்தையும் எல்லாம் பண்ண விடணும் குழந்தைய அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் காஷியஸா எதுக்குமே குழந்தைய எக்ஸ்போஸும் பண்ண விடாம, எக்ஸ்ப்ளோரும் பண்ண விடாம இருக்கிறது 2வது கேட்டகரி. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது 2க்கும் நடுவுல ஒரு மெல்லிசான கோடு எப்பவுமே இருக்கணும். அதாவது எங்கெல்லாம் குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணணும். எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணுமோ அங்கெல்லாம் பண்ண விடணும். அண்ட் எங்கெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுமோ அந்த இடத்துல கான்ஷியஸாக இருந்தே ஆகணும். தம்பிக்கு மீல் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு 2 வெஜிடபிள், 2 ஃப்ரூட் கட்டாயம் போகணும். ஒவ்வொரு மீலும் பேலன்ஸ்டாக எல்லாமே இருக்கான்னு பார்த்துப்பேன். அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைப்பேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி கொடுக்க முடியலனாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற வீட்டு சாப்பாடே உப்பு காரம் எல்லாமே கொடுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி வெரைட்டியாகவும் கொடுங்க.